ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் சீஸ் சாண்ட்விச். ஈவினிங் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்காக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இதோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சாண்ட்விச்சுக்கான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஒரு பவுலில் 1 கப் வெங்காயம், இதோட 1/2 கப் குடமிளகா, 50 கிராம் பன்னீர், 1 தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்குவோம். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கையும் அந்த ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு ப்ரெட்டில் அதே மாதிரி சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் தோசை டவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை அதில் வச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஈவினிங் டைமுக்கு ஒரு பக்காவான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.